அப்பா மாமா இந்த மாதிரி தான் கிரிக்கெட்லாம் விளையாடுறது இல்லை. நாங்கள் கபடி தான் விளையாடுவோம். இப்போலாம் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போலாம் எல்லாம் பசங்க கிரிக்கெட் தான் விளாட்றாங்க. பெரும்பாலும் யாருமே வந்து கபடிலாம் விளாட்றது இல்லை அப்படின்றது தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் பசங்களை எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி எல்லோரும் கபடிலாம் போட்டி வைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிரிக்கெட்லாம் மறந்து ஒரு பசங்க ஒரு டீமே அமைச்சு அதுக்கு ஒரு தனியான ஒரு பாதையை நோக்கி ஒன்றுலாம் போகிறத பற்றி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கிரிக்கெட் நாளைக்கு எங்கள் ஊரில் 4 ஒரு மேட்ச் இருக்குது. அதை பற்றி யாருமே இங்கே கவலைப்படுறாங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா அதை மறந்துட்டானுங்க. கிரிக்கெட் வந்து அவ்வளோவா அவனை வந்து லைக் பண்ணல. அந்த கபடியை வந்து அவனை ரொம்ப விரும்பி இது பண்ணுறானுங்க. அது இந்த குறைஞ்ச நாளில் தான் இப்போ நடந்திருக்கு. எத்தனை ஒரு 4 இயர்ஸாக நினைக்கிறேன். ஒரு 3 பண்ணிட்டுருக்கானுங்க. அவனுக்கு ஆரம்பித்து ஒரு 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கானுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்காக சின்னதாக அவனுக்கு என்ன கேட்குறாங்களோ அப்போதைக்கு ஏதாவது நம்மளால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுட்ருக்கேன். லைவ் அகல்நிலைக்காக பேசுகிறேன். லைவ் நீங்கள் லைவ்லாம் இருக்குன்னு நான் நம்பவே இல்லை. கண்டிப்பாக இந்த லைவ்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ. என்னோட பேர் சிவராஜ். சிவராஜுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சேனல் வச்சுருக்கீங்களா? அவங்க சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதானே. அதானே அந்த சிம்பிள் தான்.